சட்டத்துறை அமைச்சர் அப்படி சொல்லியிருக்கலாம்ல. கோர்ட்டுக்கு போயிருக்கோம் சார், கோர்ட்டோட தீர்ப்பின் அடிப்படையில நாங்க செய்வோம்னு சொல்லியிருக்கலாம்ல. அவர் அதை சொல்லலையே. அவர் என்ன சொல்றாரு, 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடைமுறையை பின்பற்றுவோம்ன்ற வார்த்தையை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஒருவேளை பிஜேபியில இருக்கும்போது அவர் ஒரு இந்துத்துவவாதியாகவும் பிஜேபி வெளியே வந்த முன்னாடி ஒரு நடுநிலைவாதியாகவும் மாறிட்டாரு. இது நடுநிலைவாதி எப்படி சார் சொல்லுவீங்க? கார்த்திகை தீபம் ஏத்துறதுக்கு எதிரான நடவடிக்கை எடுத்தாங்கன்னா கண்டிப்பான முறையில முருகனும் முருக பக்தர்களும் வர நாட்கள்ல தாவேகாவிற்கு தகுந்த பாடம் போட்டோம். ஆனா முதல்வர் விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கடந்த திமுக ஆட்சி மாதிரியா இல்லாம மூகாம்பிகை கோவிலுக்கு போறாரு. அவர் வந்து பக்கா ஸ்பிரிச்சுவலா தானே இருக்காரு, பக்கா ஆன்மீகவாதியா தானே இருக்காரு. சரி, எல்லா கோவிலுக்கும் போறாங்க, அதுக்கு மேல வேற என்ன சார்? அன்னைக்கு திமுகவோட சேர்ந்து கார்த்திகை தீபம் தீபத்தூண்ல ஏத்தக்கூடாதுன்னு திமுக அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணது விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட், காங்கிரஸ். இன்னைக்கு எல்லாருமே அந்த தாவேகா கவர்மெண்ட்ல இருக்கிறாங்க. இவங்களுடைய குதிரை பேரத்துக்கு இதாகி வரப்போறாங்கன்னு தெரியல. எத்தனை தொகுதியில நடக்க போதோ அத்தனை தொகுதியிலும் கடுமையான தோல்வியை இந்த தாவேகா அரசாங்கம், தாவேகா கட்சி சந்திக்கும். அனைவருக்கும் வணக்கம். நம்முடன் பாஜக மதுரை மேற்கு மாவட்ட தலைவர் திரு சிவலிங்கம் அவங்க வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கும் சார். இப்ப திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீப இஷ்யூ கடந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா கடுமையாக நீங்க போராடினீங்க. ஆனா நீதிமன்ற தீர்ப்பு உத்தரவு கொடுத்தும் அப்புறம் கடைசியில ஏற்ற முடியாம போச்சு. இருந்தாலும் அந்த திருப்பரங்குன்ற இஷ்யூவை மையப்படுத்தி போராடினதுல ஒரு முக்கியமான நபர்கள்ல நீங்களும் ஒருவர். அதுக்கப்புறம் எலெக்ஷன் வந்துச்சு, அந்த திருப்பரங்குன்ற இஷ்யூ அப்படியே அமைங்கிருச்சு. இப்ப சமீபத்துல திருப்பரங்குன்றம் தொகுதியில வெற்றி பெற்ற தாவேகா வேட்பாளர் அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் சார், இந்த திருப்பரங்குன்றம் விவகாரம் குறித்து உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்டதுக்கு, கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு என்ன இருந்ததோ அது பின்பற்றப்படும் அப்படின்னு இருக்காரு. அப்ப கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு நீங்க எதிர்பார்த்த மலை மீது உச்சியில் உள்ள கார்த்திகை தீபம் ஏற்றப்படாது, எப்பயும் போல ஏற்றக்கூடிய இடத்துலதான் ஏற்றப்படும்னு அவரு மறைமுகமா சொல்லிட்டாரு. சோ உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன சார்? இப்போ திருப்பரங்குன்றத்தோட எம்எல்ஏவா இருக்கிற நிர்மல்குமார் அவர் வந்து நீங்க சொன்ன மாதிரி பத்திரிகையாளர்கள் திருப்பரங்குன்ற விவகாரத்தை கேட்கிறாங்க. கேட்கும்போது அவர் சொல்றாரு, 2 வருடங்களுக்கு முன்னாடி சுதாரித்துக்கிட்டு அதுல இருந்து 10 வருடங்களுக்கு முன்னாடி பழைய நடைமுறையை பின்பற்றப்படும் அப்படின்னு அவர் பேட்டி கொடுக்குறாரு. அதுக்கு முன்னாடி இருந்த இந்த திமுக அரசாங்கம் உயர்நீதிமன்ற தீர்ப்பை, மதுரை கிளையினுடைய தீர்ப்பை நடைமுறைப்படுத்தல. அது வந்து இங்க இருக்கிற மதுரையோட கலெக்டர், அதே மாதிரி கமிஷனர், அவங்க எல்லாரையும் நீதியரசர் ஜி ஆர் சாமிநாதன் அவங்க வந்து கூப்பிட்டு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு கோர்ட்டோட விஷயத்தை லங்கனம் பண்ணதா தான் இருக்கு அர்த்தம். அவரு கோர்ட்டோட தீர்ப்பை எதிரான கருத்து தான் சட்டத்துறை அமைச்சர், அவர் சட்டத்துறை அமைச்சர் பதிவு பண்ணியிருக்கிறார். இது தமிழ்நாட்டில் இருக்கிற ஹிந்து மக்களுக்கு எதிரான ஒரு கருத்தை அவர் பதிவு பண்ணியிருக்காரு. இது கண்டனத்துக்குரியது. குறிப்பா திருப்பரங்குன்ற மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்கிறாங்க. அவர் இவ்வளவு பெரிய ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல இப்படி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதனுடைய தொடர்ச்சியா இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவங்க கிட்ட கூட பத்திரிகையாளர் கேட்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, நான் வந்து என்ன பண்ண முடியும்னா, நான் இந்த துறையினுடைய அமைச்சரா அந்த நிர்வாகத்துல எதனால என்கிட்ட கேள்வி கேளுங்க, அந்த தீபம் சம்பந்தமான விஷயத்த நாங்க விஜய் அவர்கிட்ட பேசிட்டு தான், முதலமைச்சர் அவங்க கிட்ட பேசிட்டு தான் சொல்ல முடியும்னு சொல்றாரு. இது எந்த அடிப்படையில நிர்மல்குமார் சொன்னாருன்னு தெரியாது. இதே நிலைப்பாடு அமைச்சர்களுக்குள்ள முரண்பாடு இருக்கு. ஆமா சார், கண்டிப்பா இருக்கு. இதே நிலைப்பாட்டோட இந்த தாவேகா அரசாங்கம் செயல்பட்டதுன்னா இது வந்து திமுகவோட பி டீம் மாதிரி தான் இருக்கு. இப்ப நீங்க சொல்றீங்க கார்த்திகை தீபம் நீங்க எதிர்பார்த்த அந்த தீபத்தூண்ல தீபம் ஏத்தலைன்னா திமுகவோட பி டீம்ன்றீங்க. ஒருவேளை தாவேக அரசு அந்த தீபத்தை நீங்க சொல்ற மாதிரி ஏத்த அனுமதிச்சால் அப்ப பிஜேபியோட பி டீம் தானே அங்கிட்டு திமுக சைடு சொல்லுவாங்க. சார், இது வந்து ஏதோ பிஜேபியோட வேண்டுகோள் கிடையாது. கார்த்திகை தீபம் வந்து திருப்பரங்குன்ற மலை மேல இருக்கிற தீபத்தூண்ல ஏத்தணும்னு சொல்லி அதை எதிர்த்தது திமுக, அவங்களுடைய கூட்டணி கட்சிகள். இன்னொரு விஷயம் கூட சொல்றேன் சார், அன்னைக்கு திமுகவோட சேர்ந்து கார்த்திகை தீபம் தீபத்தூண்ல ஏத்தக்கூடாதுன்னு திமுக அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணது விடுதலை சிறுத்தைகள்,
கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், இன்னைக்கு எல்லாருமே அந்த தாவேகா கவர்மெண்ட்ல இருக்கிறாங்க. அதனால இந்த அரசாங்கம் அதே விஷயத்தை தான் திமுக என்ன நிலைப்பாடு எடுத்தாங்களோ அதை தான் இவங்களும் செய்ய போறதா நிர்மல் சொல்றாரு அமைச்சர். அதனால நாங்க என்ன சொல்றோம்னா, இந்த நிலைப்பாடை அவங்க மாத்திக்கிறலன்னு சொன்னா மக்கள் இத கடுமையான போராட்டங்கள் நடத்துறதுக்கு தயாராகிக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து அது சம்பந்தமா அந்தந்த கிராமங்கள்ல கூட கிராமத்துல இருக்கிற பெரியவங்க, திருப்பரங்குன்றம் கோவில்ல மரியாதை கிடைக்கிற ஒரு 58 கிராமங்கள் இருக்கு திருப்பரங்குன்றம் கோவில் சுத்தி பாரம்பரியமா, அவங்க எல்லாரும் பேசுறாங்க. இன்னும் ஒரு 4-5 மாசத்துல கார்த்திகை தீபம் வருது. அதோட சேர்த்து இந்த நேரத்துல ஒரு விஷயத்த கூட நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இன்னும் 4-5 மாசத்துக்குள்ள 5-6 தொகுதிகள்ல இடைத்தேர்தலும் வரப்போகுது. கண்டிப்பான முறையில ஏதோ ஒரு அலை, மக்கள் ஒரு மோகத்துல ஒரு மாற்றம் வேணும் அப்படின்ற அடிப்படையில இன்னைக்கு இந்த தாவேக்காவை போட்டு ஜெயிக்க வச்சிட்டாங்க. அந்த ஒரு அலையில இந்த திருப்பரங்குன்றம் தொகுதியிலும் நிர்மல்குமார் ஜெயிச்சிட்டாரு. இதே நிலைப்பாடு தொடர்ந்தால் வர்ற இடைத்தேர்தல்ல ஒரு 6 சட்டமன்ற தொகுதிகள் நடக்க போகுது. இன்னும் எத்தனை பேர் இவங்களுடைய இன்னைக்கு அதிமுக சொல்ற மாதிரி இவங்களுடைய குதிரை பேரத்துக்கு இதாகி வரப்போறாங்கன்னு தெரியல. எத்தனை தொகுதியில நடக்க போதோ அத்தனை தொகுதியிலையும் கடுமையான தோல்வியை இந்த தாவேகா அரசாங்கம், தாவேகா கட்சி சந்திக்கும். அதனால அவங்களுடைய நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற முருக பக்தர்கள் சார்பா ஒரு வேண்டுகோள். பாரதிய ஜனதா கட்சி ஒரு 6 மாத காலம் இவங்களுக்கு நேரம் கொடுக்கலாம் அப்படின்னு எங்களுடைய தலைவர்கள்லாம் சொன்னதின் அடிப்படையில அவங்க இதா இருக்காங்க. ஆனா இந்த விஷயத்த தொடர்ந்து நாங்க அடுத்த கட்ட போராட்டங்கள், இந்தி இயக்கங்கள்லாம் சேர்ந்து நடத்துறதுக்காக, மக்கள்கிட்ட இந்த கருத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கிறோம். இப்ப நீதிமன்ற தீர்ப்பு சார் இப்ப ஆல்ரெடி வழங்கிட்டாங்க இல்லையா? அந்த தீர்ப்பு இப்ப திரும்ப அப்பீல் போயிருக்காச்சு தமிழ்நாடு கவர்மெண்ட், அப்படித்தானே? ஆமா, போயிருக்கு. அப்பீல் போயிருக்கு. அப்ப ஜட்ஜ்மெண்ட் வந்தா தானே அடுத்து தாவேகா அரசு நோக்கி நீங்க கேள்வி எழுப்ப முடியும் சார். அவர் ஒரு சட்டத்துறை அமைச்சர் அப்படி சொல்லியிருக்கலாம்ல. கோர்ட்டுக்கு போயிருக்கோம் சார், கோர்ட்டோட தீர்ப்பின் அடிப்படையில நாங்க செய்வோம்னு சொல்லியிருக்கலாம்ல. அவர் அதை சொல்லலையே. அவர் என்ன சொல்றாரு, 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடைமுறையை பின்பற்றுவோம்ன்ற வார்த்தையை அவர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைங்க. அப்ப என்ன நினைக்கிறார் அவரு? இதே நிர்மல்குமார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஐடி விங்கோட மாநில தலைவரா இருக்கும்போது திருவள்ளுவருடைய அவருடைய போட்டிருக்க ஆடை வெள்ளை ஆடையா இருக்கும், தமிழ்நாடு அரசாங்கம் போட்டிருக்கல, அதுல காவி ஆடை போட்டு அதுக்கு நெத்தியில பட்டையெல்லாம் போட்டு பழைய திருவள்ளுவருடைய படம் இருக்கிற படத்தை சோசியல் மீடியாவில் இது பண்ணது இந்த சிடி நிர்மல்குமார், இன்னைக்கு இருக்கிற சட்டத்துறை அமைச்சர். அப்ப தாவேகா அரசாங்கத்துக்குள்ள போனோன்னு அந்த அமைச்சர் ஆனோன்னு மட்டும் அவர் மாறி பேசுறாருன்னா என்ன அர்த்தம்? இந்துக்களுக்கு எதிரான நிலைப்பாடோட இருக்கிறார் அந்த தாவேகாவும் இப்ப இருக்கிற அரசாங்கமும் திமுக மாதிரியான நிலைப்பாட்டை கையாளுறாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம். ஒருவேளை பிஜேபியில இருக்கும்போது அவர் ஒரு இந்துத்துவவாதியாகவும் பிஜேபி வெளியே வந்த முன்னாடி ஒரு நடுநிலைவாதியாகவும் மாறிட்டாரு. இது நடுநிலைவாதி எப்படி சார் சொல்லுவீங்க? இந்துக்களுக்கு எதிரான நிலைப்பாடு சொல்றாரு சார். இல்ல, அதாவது என்ன சொல்றாரு சார், அவர் நடுநிலைவாதின்னு சொல்லியிருந்தா இந்த வழக்கு கோர்ட்டுல இருக்குது, நாங்க அப்பீல் போயிருக்கிறோம், கோர்ட் என்ன சொல்லுதோ அதை நடைமுறைப்படுத்துவோம்னு சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லலையே அவரு நடுநிலைவாதினா அப்படிலாம் சொல்லியிருக்கணும். இவர் இந்துக்களுக்கு மட்டும் எதிரான நிலைப்பாட்டுல இவர் இருக்கிறார். இது மிக கண்டனத்துக்குரியது. திமுக அதனாலதான் படுதோல்வியை சந்திச்சுச்சு. உங்களுக்கு தெரியும், திருப்பரங்குன்றம் அந்த இஷ்யூ நடந்துட்டு இருக்கும் போது திண்டுக்கலுக்கு ஒரு நிகழ்ச்சி போயிட்டு திரும்பும் போது மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவங்களுடைய கார் டயர் எல்லாம் வெடிச்சது. அதெல்லாம் கூட அந்த அரசாங்கத்தினுடைய மீண்டும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காதுன்ற முன்னெச்சரிக்கையா அது முருகன் காட்டினாரு. இவங்களுக்கும் அது மாதிரி கண்டிப்பா திருப்பரங்குன்றம் முருகனுடைய 6 படை வீடுகள்ல முதல் படை வீடு. இதுல இவங்க ஏதாவது ஒரு தவறான விஷயத்த கார்த்திகை தீபம் ஏத்துறதுக்கு எதிரான நடவடிக்கை எடுத்தாங்கன்னா கண்டிப்பான முறையில முருகனும் முருக பக்தர்களும் வர நாட்கள்ல தாவேகாவிற்கு தகுந்த பாடம் போட்டோம். ஆனா முதல்வர் விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா கடந்த திமுக ஆட்சி மாதிரியா இல்லாம மூகாம்பிகை கோவிலுக்கு போறாரு. அவர் பக்கா ஸ்பிரிச்சுவலா தானே இருக்காரு, பக்கா ஆன்மீகவாதியா தானே இருக்காரு. சார், எல்லா கோவிலுக்கும் போறாங்க, அதுக்கு மேல வேற என்ன சார் வேணும்? சார், நீங்க எல்லா கோயிலுக்கும் போறாங்க, இப்போ மூகாம்பிகை போறாரு, சர்ச்சில் மண்டி போட்டு போறாரு, இதெல்லாம் சொல்றீங்க. நான் உங்ககிட்ட சொல்றேன் சார் ஒரு விஷயம்.
இவங்க கோயில்களுக்கு போறதுக்கும் இப்ப இன்னைக்கு அரசாங்கம், நான் ஒரு கோரிக்கை உங்க மூலம் விஜய் அவங்களுக்கு வைக்கிறேன், எல்லா மதங்களையும் இவர் சமமா பார்ப்பாருன்னு சொன்னா இந்த தமிழ்நாட்டுல இருக்கிற வக்பு வாரிய சொத்துக்கள் எல்லாத்தையும் அரசுடைமையாக்கி அரசாங்கம் நிர்வகிக்குமா? இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் அதை வழிமுறைப்படுத்திருந்தா அதை பின்பற்றலாம். விஜய் அவர்களா வந்து புதுசா இந்துக்களுக்கு எதிராகவோ ஏதோ ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு எதிராக பண்றாருன்னு சொன்னா நீங்க ஓகே. சரி சார், அப்ப நிர்மல்குமார் அப்படி பேசியிருக்கும் போது அதை அவர் கண்டனம் தெரிவிச்சிருக்கணும்ல, தனியா கூப்பிட்டு ஏதாவது பேசிருக்கலாம் சார். அது சமூகத்தில் வெளியில தெரியணும்ல சார். ஒரு முதலமைச்சர் அவருடைய நடவடிக்கை என்னன்னு வெளியில தெரியணும்ல. எல்லாரையும் போலையும் விஜய் அவர்கள் இப்ப எலெக்ஷன் வந்துருச்சுன்னா எல்லாரும் பண்ற ஒரு இது இருக்குது. விஜய் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்துல எல்லா இடத்துலயும் தன்னை விஜய் அப்படின்னு தான் பேசினாரு. எங்கேயுமே அவர் ஜோசப் விஜய் அப்படின்னு பேசல. ஆனா முதலமைச்சரா பொறுப்பெடுக்க போகும்போது ஜோசப் விஜய் எனும் நான், இது அவர் ஆரம்பத்திலேயே அந்த இதை சொல்லி இருந்திருக்கலாம். ஆதார் கார்டுல என்ன இருக்கு அதுதான் நீங்க பதவி இல்லைங்க. அதே மாதிரி நீங்க வந்து எல்லா அரசியல் தலைவர்களும் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கடவுள் மறுப்பாளர்கள் கூட எலெக்ஷன் நேரத்துல என்ன பண்ணுவாங்க, எல்லா கோயிலுக்கும் போறது, எல்லா வழிபாட்டு தலங்களுக்கும் போறது. விஜய் அவர்கள் வந்து இல்ல சார், விஜய் அவர்களை நீங்க குறிப்பிட்டனால சொல்றேன். விஜய் அவர்கள் வந்து விஜயா ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் தெரியும். நீங்க பதவி பிரமாணம் பண்ணா அவருடைய ஆதார் கார்டுல என்ன பேர் இருக்கு அதை சொல்லிதான் பதவி பிரமாணம் பண்ணு. ஆதார் கார்டுல சி ஜோசப் விஜய் என்னும் நான், அதுதான் மேட்ரு. சோ இதுல எந்த சார் நீங்க அவர் அந்த மாதிரி பண்றாரு, எல்லா கோயில்களுக்கும் போறாரு. ஆனா இந்த திருப்பரங்குன்ற இஷ்யூல அவருடைய நிலைப்பாடு என்ன? இப்ப இவர் வந்தது இப்ப 1 மாசம் ஆக போகுது. ஆமா சார், இஷ்யூ இன்னும் பெருசாகல. இல்ல நீங்க பெருசா ஆக்குனாதான் வந்து கார்த்திகை தீபத்துக்கு இன்னும் 4 மாசம் இருக்கு. சரி, இப்ப எதுக்கு பேசிக்கிட்டு கார்த்திகை தீபம் நெருங்கட்டும். அப்ப கண்டிப்பா முதல்வர் விஜய் வாயை திறந்து நிலைப்பாடை தெரிவிக்கட்டும் சார். தமிழ்நாடு மூலமாக சக அமைச்சர்கள் யாராவது அவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை தெரிவிப்பாங்க சார். நாங்களும் நீங்க சொல்ற மாதிரி சட்டத்துறை அமைச்சர் திருப்பரங்குன்றத்துடைய எம்எல்ஏ அவர் சொன்னதுக்கு பிறகு எங்களுடைய ஹிந்து அமைப்புகள் எல்லாமே, முருக பக்தர்கள் ஒரு போஸ்ட் கார்டு எல்லாரும் எழுதி முதலமைச்சருக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் அனுப்பிக்கிறோம். நாங்களும் அப்படியேப்பட்ட போராட்டங்கள் தான் செய்யறோம். அதுக்கு முதலமைச்சர் அவங்க கிட்ட இருந்து தகுந்த பதில் வரும்னு எதிர்பார்க்கிறோம், ஒரு நியாயமான பதில் கிடைக்கும்னு எதிர்பார்க்கிறோம். அதை அவர் செய்யணும். அப்படி செய்யலன்னு சொன்னா அவரும் ஹிந்து மக்களுக்கு எதிரான நிலைப்பாட்டோட இருக்காருன்னு தானே சார் அர்த்தம். பார்க்கலாம், இன்னும் 2-3 மாதங்கள் தான் இருக்குது. அதுக்குள்ள அவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். எங்களுடைய வேண்டுகோள் என்னன்னா, முதலமைச்சர் அவங்களுக்கு தமிழ்நாட்டுல பெருவாரியான மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்கிறாங்க. நீங்க வந்து நல்ல முறையில தமிழ்நாட்டுல ஆட்சி கொண்டு போகணும். மதச்சார்பின்மை இல்லாம எல்லா மதங்களையும் சமமாக பார்க்கிற ஒரு நிலைப்பாடு. இன்னைக்கு கோர்ட்டு சொன்ன தீர்ப்பை நீங்க நடைமுறைப்படுத்துறதுக்கு வழிவகை செய்யணும்ன்றதான் சார் நாங்களும் அவற்றை கோரிக்கையா வச்சுக்கோம். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.